ரவை பால்கோவா. ரவை பால்கோவா செய்யலாங்க. திடீர்னு கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த டம்ளரில் அளவு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எதில் இஷ்டமோ அதில் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் பால் எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை 1 டம்ளரு, காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. 1/4 டம்ளரு ரவை, சர்க்கரை, நெய் 1/2 டம்ளர் எல்லாத்தையும் ஒட்டுக்காக ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு கிளறதாங்க. ரொம்ப ஈஸியான முறை. அடுப்பில் வச்சு கிளறலாங்க, அவ்வளோதான். உப்பு போட்டுக்கலாங்க, அவ்வளோதான். இந்த டம்ளர் தாங்க அளவு எடுத்துக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. எந்த பாத்திரத்தில் வச்சாலும் அடி பிடிக்காது. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரவா அல்வா. பச்சை கற்பூரம் போட்டுக்கலாங்க. எனக்கு அந்த வாசனை பிடிக்கும், அதனால் நான் போட்டுக்கிறேன். நட்ஸ் விருப்பம் தான் போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும் போட்டால். திரும்பி போட்டால் வீட்டுக்கு திடீர்னு வர விருந்தாளிங்களுக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அசத்துங்க, பாராட்டுவாங்க.